ஸ்ரீரங்கம் விஸ்வநாதன், ஹெட் ஆஃப் மிடில் கிளாஸ் ஃபேமிலி. இந்த உலகமே தன் தலை மேலதான் சுற்றுதுன்னு நினைக்கிறவரு. நடிப்பது மிஸ்டர் ஸ்ரீனிவாசன், ராம் ஸ்ரீனிவாசன். அவர் மனைவி சுஷீலா, ஒரு அப்பாவி நிஜமான்மே. நடிப்பது மிஸ்ஸஸ் ராஜலட்சுமி ஸ்ரீனிவாசன். இவர்களின் மகள் சந்தியா, நம்ம சந்தியாவே தான். சந்தியாவின் காதலன், அவரோட பேரு சுந்தர். யாரும் கண்டுபிடிக்க முடியுதா உங்களால? பெப்சி உமா மாமா, பெப்சி உமா மட்டும் இந்த காதுல கேட்கட்டும். இவர்களின் மருமகள் சித்ரா, நடிப்பது நம்ம மிஸ்ஸஸ் சித்ராவே தான். சிங்கப்பூர் சித்ரா, சிவா சித்ரா, சிங்கப்பூர் சிவா சித்ரா. சித்ராவின் மகன் சித்ரன், நடிப்பது நம்ம மித்ரன். இவர்கள் வீட்டில் வேலை செய்யும் மெய்ட்ஸ் அப்படின்னு இங்கிலீஷ்ல எழுதி கொடுத்திருக்காங்க. சரளா, நடிப்பது மிஸ்ஸஸ் நளினி. அண்ட் ஜக்கம்மா, நடிப்பது மிஸ்ஸஸ் சுமதி ஆனந்த். சரி சரி சரி, நாம இப்ப டிராமாவை பார்க்கலாமா? அடடா, டைம் ஆறுதே. அடியே சுசீலா, சுசீலா தோ வரேன்னா. லஞ்ச் ரெடியா? சைதாப்பேட்டையில இருந்து அண்ணா நகர்ல இருக்கிற என் ஆபீஸுக்கு போக எவ்வளவு நேரம் ஆகுன்னு உனக்குங்க தெரிய போகுது? எல்லாம் என் தலையெழுத்து. என்ன பேந்த பேந்த முழிக்கிற? எனக்கு டைம் ஆகுறது உனக்கு தெரியாதா? தடிமாடு தடிமாடு. எதுக்கு இப்படி சத்தம் போடுறேன்? நானே என்னவோ ஏதோன்னு ஓடி வந்தேன். சித்த இருங்கோ, எடுத்துட்டு வரேன். அப்போ நான் கத்துறேனா? நான் நாய் மாதிரி கத்துறேன்னு சொல்றியா? உன்ன நான் ஒன்னும் வாயே திறக்கல. நீங்க முதல்ல கிளம்புங்க. சே, ஏன் தான் இப்படி வள்ளு வள்ளுன்னு விழறாரோ இந்த மனுஷன். ஆபீஸ் கிளம்புறதுக்குள்ள நம்ம பிராணன் போறது சரியான ஜென்மம். அப்ப நான் கிளம்பணும், நீ ஜாலியா வீட்டுல உட்காந்து டிவி சீரியல் பார்க்கணும், அதானே உன் பிளானு? ஐயோ, எதை எடுத்தாலும் ஏன்னா இப்படி குதர்க்கமா பேசுறேன். சரி, நானே லஞ்ச் பாக்ஸ் எடுத்துட்டு கிளம்புறேன். ஒன்னும் ஒழுங்கில்லை இந்த ஆத்துல. நான் ஒருத்தன் எவ்வளவுதான் வேலை செய்யறது? எல்லாம் தண்ட சோத்து தடிராமிகள். என்னம்மா, அப்பா கிளம்பிட்டாரா? அப்பாடா. மாமா ஆபீஸ் கிளம்புறதுக்குள்ள தினமும் காத்தால ஒரே ரகலை தான். அதெல்லாம் இருக்கட்டும், உனக்கு ஆபீஸ் இருக்கு, அவளுக்கு உடம்பு வளையாது. எல்லா வேலையும் நானே செய்ய வேண்டியிருக்கு. முதல்ல இந்த ஆத்துக்கு ஒரு வேலைக்காரி அப்பாயிண்ட் பண்ணணும். 10 மணிக்கு ஒருத்திய வர சொல்லியிருக்கேன், பாப்போம். இப்பெல்லாம் வேலைக்கு ஆள் கிடைக்கிறது குதிரை கொம்பான்னா இருக்கு. சரி, இன்னைக்கு நான் ஆத்துல தான் இருப்பேன். வர வேலைக்காரிகிட்ட பேசி நானே உனக்கு ஃபிக்ஸ் பண்ணி தரேன். நீ கவலைப்படாத, சரியா? வீட்ல கீரியா? யாருமா நீங்க? வேலைக்கு சொல்லியிருந்தாங்களே அவங்களா? அம்மா இல்லையா? அம்மா கோவிலுக்கு போயிருக்காங்க. என்னதான் உங்ககிட்ட பேச சொல்லியிருக்காங்க. ஆமா, உங்க 2 பேர்ல யார் இங்க வேலை செய்ய போறது? ஏன், நாங்க 2 பேரும் தான் செய்ய போறோம். நாங்க எது செஞ்சாலும் ஒன்னாத்தான் செய்வோம். அவ்வளோ க்ளோஸ். நான் கூட்டினா அது மாப்பு போடும். நான் ஜாமான் கழுவினா அக்கா கக்கூஸ் கழுவும். ஏய், நீ என்ன நைஸா கக்கூஸ் கழுவுற வேலை இதாண்ட சொல்றியா? நான் தான் ஜாமான் கழுவேன், நீ தான் கக்கூஸ் கழுவணும். இப்பவே சொல்லிட்டேன். ஆமா. அட, ஒரு பேச்சுக்கு சொன்னேன்க்கா. அத்தை விட்டு முதல்ல ஊட்ட பிடிப்போம், அப்புறம் அவங்களையே கக்கூஸ் கழுவ வைப்போம். இப்ப கம்மன் இருக்கா? என்ன அங்க குசு குசு? அது ஒன்றும் இல்லைக்கா, கக்கூஸ் எப்படி கழுவுறதுன்னு டிச்கச்சு பண்ணிக்கிட்டு இருந்தோம். அதை விட்டுக்கா, மேட்ருக்கு வா. அதான் அம்மா அன்னைக்கே சொன்னாங்களே, அந்த வேலையெல்லாம் செய்யணும். என்ன சம்பளம் எதிர்பார்க்குறீங்க? இந்த பாரு, சம்பளம் 10,000 ரூபா.
1ஆம் தேதி கரீட்டா ஜிபேல போட்டுறணும். ஞாயிற்றுக்கிழமை வரமாட்டோம். தீபாவளி போனஸ் 1 மாசம் சம்பளம். சரி சரி, லீவு மட்டும் போடக்கூடாது. இப்பவே சொல்லிட்டேன். இன்னைக்கே வேலையில சேர்ந்துடுங்க. ஏன்னா நீங்க எப்போ வருவேல்? எப்பதான் எங்களை சிங்கப்பூர் கூட்டிட்டு போவேல்? இந்த ஆத்துல இருந்து என்னால கஷ்டப்பட முடியாதுண்ணா. எவ்வளோ வேலை தெரியுமா? முடியவே இல்லைண்ணா நேக்கு. ஏன் டார்லிங், வேலைக்கு ஆள் வச்சுக்க வேண்டியதானே? எங்கண்ணா, இப்பதான் ஒருத்தைய பேசி வச்சிருக்கோம். வந்தாதான் தெரியும் லட்சணம். சரி சரி, கொஞ்சம் பொறுத்துக்கோ, சீக்கிரமே நான் வர்றேன். ஓகேவா டியர்? ஸ்வரங்கள் ஏழே கணக்கா இன்னும் இருக்கா என்னவோ மயக்கம். நெஞ்சில் என்னவோ நினைச்சு ஞாபகம் வரது, யோசனை வரது, தூக்கம்தான் வரது. இவ வேற எந்நேரமும் போன்ல. ஒருத்தனுக்கும் ஒரு வேலை தெரியறது இல்ல. எல்லாத்துக்கும் நானே முன்ன நிக்கணும். எதை எடு, விச்சு சார கேளு, விச்சு சார கேளு. சே, நான் ஒருத்தன் என்னதான் செய்யறது? எல்லாம் தண்ட சம்பளம் வாங்கிட்டு இருக்குகள். ஏய் சுசீலா, என்னடி கர்மம் இது? எப்ப பாரு மாமியார் மருமக சண்டை, குடும்பத்தை பழி வாங்குறதுன்னு சீரியல்ல காட்டுறான். அதை விட்டா ஒப்பாரி வைக்கிற சீன். இத குடும்பத்தையே கும்பல் சேர்த்து வச்சுட்டு வேற பாக்குறியா? இந்த சின்ன பைய வேற ரொம்ப தேவை. அவன் ஆபீஸ் போய் உயிரை கொடுத்து வேலை பண்ணிட்டு வந்தா நீங்க எல்லாம் ஏன் சீரியல் பார்க்க மாட்டீங்க? தண்டச்சோறுகள். ச்சே, நல்ல சீன் நடக்கிறப்ப வந்துட்டாரே, சரியான சிடுமூஞ்சி. இங்க பாருங்க மாமா, என்ன தண்டச்சோறு கிண்டச்சோறுன்னு சொன்னீங்க, மரியாதை இருக்காது. ஆமா, என் ஆத்துக்காரர் சிங்கப்பூர் போய் சம்பாதிச்சு பணம் அனுப்பிச்சுட்டு தான் இருக்கார், தெரிஞ்சுக்கோங்க. சொல்லவே இல்லை. ஆமா, ஆம்படையா நான் பெறாம வானத்துல இருந்து குதிச்சுட்டானா? அவன் அனுப்புற பைசா மொத்தமும் பியூட்டி பார்லருக்குள்ள போகுது. ஒரு பைசா என்னைக்காவது கண்ணுல காமிச்சிருக்கியாமா நீ? பேச்சு வேற. அவன் என்னடானா உன்னை தலையில தூக்கி வச்சுட்டு ஆடுறான். ச்சே. சுசீலா, காஃபி கொண்டு வா. என்ன, ஆபீஸ்ல இருந்து வந்ததுல இருந்து ஏன் இவ்ளோ டென்ஷனா இருக்கேல்? பின்ன என்ன, ஆபீஸ்ல ஒரு பயலுக்கும் ஒரு வேலையும் தெரிய மாட்டேங்கிறது. என்னையே டிபெண்ட் பண்ணி இருக்கா எல்லாத்துக்கும். நான் இல்லைன்னா ஆபீஸை இழுத்து மூடிடுவா தெரியுமோ? ஒரே களைப்பா இருக்கு. செத்த காலை பிடிச்சு விட. எத்தனை நாளைக்கு தான் இப்படி பார்க் பீச்னு சுத்துறது? சரி, பார்க் பீச்னு சுத்த வேணாம், கோவில் குளம்னு சுத்துவோமா? காமெடி. எப்போ உங்க அப்பாட்ட நம்ம மேட்டரை பத்தி பேச போற? இரு சுந்தர், நாளைக்கு சமயம் பார்த்து பேச பாக்குறேன், சரியா? ஐயோ அப்பா! ஏய், எங்க எங்க? அதுவா அங்க. யாரு அந்த பட்டை போட்டுட்டு வழுக்கு தலையா இருக்கிறாரு, அவரா? ஐயோ ஆமா. இரு, நாளைக்கு என்ன, இப்பவே இந்த மேட்டரை கிளியர் பண்ணிடுறேன். மிஸ்டர் விஸ்வநாதன், மிஸ்டர் விஸ்வநாதன், கொஞ்சம் வாயை மூடிட்டு சும்மா இரு. நம்ம சந்தியா மாதிரி இருக்கே. மானம் போறது. ஆத்துக்கு வரட்டும், பேசிக்கலாம். அப்பாடா, தப்பிச்ச. என்ன பார்க்கலன்னு நினைக்கிறேன். சுசீலா, டிஃபன் கொண்டு வா, ஆபீஸ் கிளம்பணும். ஆபீஸா? என்னங்க ஆபீஸ் கிளம்பிட்டீங்க? உங்களுக்கு ஞாபகம் இல்லையா?
நீங்க தான் நேத்திக்கே ரிட்டையர் ஆயிட்டேலே. அட ஆமா, ரிட்டையர் ஆயிட்டேன்ல, மறந்தே போச்சு. என்னையாவது ஞாபகம் இருக்கா? இனி ஆபீஸ் போக வேண்டாம், ஒரே அடியா லீவு. நீங்க போய் தூங்குங்கோ, இப்பவே எழுந்து உருட்டாதே. 7:30 8 மணிக்கு எழுந்தா போதும். நான் இல்லாம ஆபீஸ் எப்படி உருப்பட போறது? புதுசா சார்ஜ் எடுத்திருக்கானே முருகானந்தம், சரியான தத்தி. நாளைக்கே கொஞ்சம் உதவிக்கு வாங்கன்னு கூப்பிடுவான் பாரு. நான் இல்லைன்னா அங்க அவ்வளவுதான். எனக்கு என்னமோ அப்படி தெரியலையே. நேத்துக்கு சென்ட் ஆஃப்ல எல்லாரும் சிரிச்சுண்டு இருந்தாப்லனா இருந்தது. நம்ம குப்புசாமி தனியா வந்து அப்படியே அழுதுட்டான்னா பாத்துக்கோயே, அதெல்லாம் உன் கண்ணுக்கு தெரியாது. யாரோ எதுக்கோ சிரிச்சது மட்டும் கண்ணுக்கு நல்லா தெரியும்ல. குப்புசாமி பியூனு, அவன் அழுதா என்ன அழாட்டா என்ன, வேலையை திரும்பி கொடுக்கவா போறா? இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. ஏன்னா நான் உன்னை கேட்க மறந்துட்டேன். நேத்துக்கு உங்க ஆபீஸ்ல உங்களை யாரோ வில்லங்க விஸ்வநாதன்னு கூப்பிட்டாலே, ஏன்னா அப்படி? உங்களுக்கு அப்படி ஒரு பட்ட பேர் இருக்கிறதா என்னன்னு சொல்லவே இல்லையே. வந்து இப்ப நான் என்ன உங்க சொல்றது? ஆமாண்டி, பெரிய டாக்டர் பட்டம் கொடுத்திருக்கா பாரு உங்ககிட்ட வந்து சொல்றதுக்கு. சே, இவள ஆபீஸ் கூட்டிட்டு போனது தப்பா போச்சே. நம்ம வண்டவாளம் தண்டவாளம் ஆயிடுச்சு. சரி, பேச்ச மாத்துவோம். ஏண்டி, சமையல் ரெடி பண்ணிட்டியா? இன்னைக்கு சந்தியாவுக்கும் ஆபீஸ் லீவு, அதனால 12 மணிக்கு தான் சமையல். ஏன், நீயும் ரிட்டையர் ஆயிட்டியா? எனக்கு ஏதுன்னா ரிட்டையர்மெண்ட்? இந்த ஆத்துல ஒருத்தரும் ஒரு துரும்பை எடுத்து அந்தண்ட இந்தண்ட போடுறது இல்ல. உங்களை வேற வீட்டுல வச்சுட்டு நான் என்ன பண்ண போறேன்னு திக்கு திக்குங்கிறதுன்னா. சித்த கத்திரிக்காய் நறுக்கி தரையல. என்னது, கத்திரிக்காய் நறுக்கணுமா? அடுத்து 10 பாத்திரம் தேய்க்க சொல்லுவ. ஏன்னா சொல்ல மறந்துட்டேன், 2 வேலைக்காரி வச்சிருக்கேன். முறைக்காதே, 2 பேருக்கும் சேர்த்து ஒரே சம்பளம் தான். இப்ப வந்துடுவா, நான் சித்த உள்ள போறேன். என்ன வேலைக்காரி கீழக்காரி எல்லாம் சொல்லிக்கு நிக்கிறா? ஏன் வேலைக்காரிய வேலைக்காரின்னு சொல்லாம வேற எப்படி சொல்றதா? மெய்டுன்னு சொல்லுங்க. அப்பால நவரு கூட்டணும். இதுங்க வேற. ஐயா, போனா போகுதுன்னு புடிச்சா உனக்கு இந்த வயசுல டூயட் கேக்குதா? நல்ல வேலை சுசீலா இத பார்க்கல. ஐயோ, வேலைக்காரி கூட நம்மள மதிக்க மாட்டேங்கிறாளே. என்ன குழப்பம்? நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே. ஒரு மனுஷன் ரிட்டையர் ஆயிட்டான்னா அவன் என்ன பூச்சி ஆயிடுறானா? பின்ன நீங்க வீட்டுல உட்கார்ந்து என்னதான் செய்ய போறேன்? நினைச்சாலே எனக்கு வயத்த கலக்கிறதுன்னா. சும்மா உட்கார்றதாவது எவ்வளோ வேலை இருக்கு எனக்கு. எங்க ஒண்ணு சொல்லுங்க பாக்கலாம். வந்து இப்ப நான் என்ன உங்க சொல்றது? வேலை இல்லாட்டாலும் நிச்சயமா கத்திரிக்காய் நறுக்க மாட்டேன். எங்க வம்சத்துல ஒருத்தரும் கத்திரிக்காய் நறுக்கினதுல. ஆமா, நீங்க ஒன்றும் கத்திரிக்காயும் நறுக்க வேண்டாம், புடலங்காயும் நறுக்க வேண்டாம். என்னை அவசரப்படுத்தாம இருந்தா போதும். 30 வருஷமா வடிச்சு வடிச்சு கொட்டினேனே, எனக்கு ரெஸ்ட் வேண்டாமா? நாங்க 3 பேரும் இன்னைக்கு சினிமா போறோம், அப்படியே சாப்பிட்டு வந்துருவோம். அப்ப என் கதி எனக்கு மதிப்பே கிடையாதா? இந்த ஆத்துல அவ்வளவுதானா? சம்பாதிச்சு கொட்டினேனே, இந்த ஆத்துக்கு நான் இனிமே செல்லா காசா? ஐயையோ, புலம்ப ஆரம்பிச்சிட்டாரு. ஏன்னா ரொம்ப கவலையா இருக்குன்னா. தினம் ஆபீஸ் போறாப்ல நம்ம கிளப் ஹவுஸ் பார்க்குன்னு போய் உட்காந்துட்டு வாங்கலேன். சேச்சே, நான் பாட்டுக்கு ஆத்துல அதோ அந்த ஓரமா உட்காந்து டிவி பாத்துக்கிறேன்டியம்மா. என்ன ஏதோ திராவிடன் ஃபண்ட் பணம் வரும்னு சொன்னேலே, வந்துதோ? அது திராவிடன் ஃபண்ட் இல்லடி, ப்ராவிடன்ட் ஃபண்ட். நியூஸ் பேப்பரை மாவு சலிக்கிறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணா இப்படிதான். ப்ராவிடன்ட் ஃபண்ட் எல்லாம் தொடக்கூடாது. அதை வச்சுதான் நம்ம சந்தியாவுக்கு கல்யாணம் பண்ணலாம்னு இருக்கேன். அப்பா, இப்ப நீ ஃப்ரீ தானே? ஆமா, இனிமே நான் என்னைக்கும் ஃப்ரீ தான். என்ன விஷயம் சொல்லு. அப்ப கொஞ்சம் என் சாரி அயன் பண்ணி வச்சிடுறியா ப்ளீஸ்?
மாமா கொஞ்சம் சித்ரனை ஸ்கூல்ல கொண்டு போய் விட்டுறேலா? ஸ்கூல் பஸ் இன்னைக்கு வராதான். ஐயா, இன்னைக்கு நான் தாத்தாக்கு ஒரு ஸ்கூலுக்கு போறேனே, ஜாலி. என்னது, உன் அம்மா கத்திரிக்காய் இருக்க சொல்றா, நீ என்னடான்னா அயன் பண்ண சொல்ற, அவ என்னடான்னா ஸ்கூல் போக சொல்றா. எடுபடிக்கு உங்களுக்கு எல்லாம் நான் தான் கிடைச்சேனா? ஐயோ, ஒருத்தரை மதிக்க மாட்டேங்கிறாங்களே. தாத்தா, நீ சும்மா தானே இருக்க, வா தாத்தா போலாம். சரிதான், நீயும் சொல்ல ஆரம்பிச்சிட்டியா? என் நிலைமை இப்படி ஆயிடுச்சு கடவுளே. ஏய் சந்தியா, இங்க வா. என்னப்பா? ஆமா, நேத்து ஈவினிங் எங்க போன? உன்னை ஒரு பயலோட பார்க்கு கிட்ட பார்த்தனே, யாரு அவன்? உன்னை வேலைக்கு அனுப்புனா இப்படிதான் கண்ட காலி பயலோட ஊர் சுத்துவியா? அப்பா, அவர் காலி பையல் இல்ல, என் கலிக் சுந்தர். சுந்தரா? பந்தர் மாதிரி இருக்கான், பொம்பளைக்கு ஆம்பளை வேஷம் போட்ட மாதிரி. அவனோட பார்க்கல என்ன பேச்சு வேண்டி இருக்கு நோக்கு? நான் அவரை லவ் பண்றேன்ப்பா, அவரை தான் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு இருக்கேன். என்னது, பண்ணிக்கலாம்னு இருக்கியா? எங்களுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் சொல்ற நீ? நான் ரிட்டையர் ஆயிட்டேன்னு உனக்கு என்ன அலட்சியமா? இன்ஃபர்மேஷன் இல்லப்பா, கன்ஃபர்மேஷனுக்கு தான் சொன்னேன். கல்யாணம் பண்ணிட்டு அவரை தான் கல்யாணம் பண்ணிப்பேன், அவ்வளவுதான் சொல்லிட்டேன். ஐயோ, மதிக்க மாட்டேங்கிறாங்களே. என்ன, கொஞ்சம் வெளியில போய் 2 குடம் நல்ல தண்ணி குடிச்சிட்டு வாங்க, லாரிக்காரன் போயிட போறான். ஐயோ, இது வேறயா? ஏன், அதான் 1க்கு 2 வேலைக்காரி. தப்பு தப்பு, மகாராணிகள் வச்சிருக்கியே, அவளை போய் பிடிக்க சொல்றதுதானே? இல்லன்னா, அவளே இங்க பக்கத்து குப்பத்துலதான் இருக்கா. அவ வீட்டுக்கு தண்ணி பிடிக்க அப்பவே போயிட்டா. சரி, குடத்தை கொடு, போய் தொலைற. இன்னாக்கா ஒரே குஜாலா கீரை? அது ஒன்னும் இல்லை சார்லா, என் வீட்டுக்காரர் ஊர்ல இருந்து வந்திருக்காருல்ல, அதான். அப்போ வீட்டுல என்ன சமையல்? அவிச்ச முட்டையும் கருவாட்டு குழம்பும் வச்சுட்டு தான் வாரேன். என் வீட்டுக்காரருக்கு பிடிக்கும்ல. ஆஹா, இருக்கிற சோத்து குழம்பாச்சு. எக்கா எக்கா, என் வீட்டுக்காரருக்கு கொஞ்சம் குழம்பு குத்துடுக்கா ப்ளீஸ். உடனே ஓசி கேட்டுடுவாளே. சரி வா, முதல்ல தண்ணிய பிடிப்போம், லாரிக்காரன் வந்துட்டான் பாரு. ஆமாக்கா, நீ முதல்ல பிடிச்சுக்கோக்கா, வீட்டுக்கு போய் குழம்பு கொடுத்துணும்ல. இவ குழம்ப விட மாட்டா போல இருக்கே. இல்ல இல்ல பரவாயில்ல சரளா, நீயே முதல்ல பிடிச்சுக்க. இல்ல பரவாயில்லக்கா, நீயே பிடிச்சுக்கோ. இல்ல இல்ல, நீ தான் முதல்ல பிடிக்கணும், அக்கா சொல்றேன்ல. ஏமா, இந்த படம் பேஜாரா பச்சை, யாராவது ஒருத்தர் பிடிங்கம்மா, இன்னும் ஒரு குடம் தான் தண்ணி இருக்கு. சரிக்கா, நானே பிடிக்கிறேன். நீ என்னதானே பிடிச்சுக்க சொன்ன, நானே பிடிச்சுக்கிறேன் சரியா? அப்பதானே குழம்பு கொடுத்து விட முடியும். ஐயா, உன் குழம்ப உன் புருஷனே துண்ணாது, என் புருஷனுக்கு வேறையா? அட தூ. ஏய், இங்க பாரு, அக்கா சொன்னா கேட்கணும், அவ்வளவுதான். தள்ளுடி அப்பால. ஏய், வாடி பொடினா நான் வேற லெவல்ல பேசுவேன். ஆமா, என் ஊசி வெடி, பாசி வெடி, விருதுநகர் யானை வெடி, கேட்டுக்கடி ருக்கு, என் பத்தல குண்டு கொக்கு. இன்னாடி பேசுவ, என்கிட்ட வம்பு வெளிச்ச எல்லாம் ராங்கா போடும். ஆமா, நான் என்ன அது வர பூ பறிச்சுக்கின்னு இருப்பேன்னு நினைச்சியாடி? நான் யாருன்னு நினைச்ச? சரவெடி சரளாவாக்கும். என் பேரை சொன்னா வவுத்துல இருக்கிற குழந்தை கூட வாய மூடுண்டி. ஏய், என்ன யாருன்னு நினைச்ச? ஜோலார்பட்ட ஜக்கம்மானா அழுவுற குழந்தை அம்மாவையும் சேர்த்து மூடுண்டி. ஏண்டி என் மேல கை வச்சிட்டல நீ, நான் என்ன பண்றேன் பாரு. என்ன நடக்கிறது இங்க? சரி, நமக்கே, நாம தண்ணியை பிடிப்போம். அட இங்க பாருடி, ஊடால போறாரு. பிச்சை எடுத்துதான் பெருமாள், அதை பிடிக்கிட்டு தான் அனுவானு. ஏமா, எங்க கம்யூனிட்டியில தண்ணி வரலமா, ஒரு குடம் பிடிச்சுக்கிறேனே. யோ, உன் கம்ம நட்டில தண்ணி வந்தா எனக்கு என்ன, வரல நான் எனக்கு என்ன, போயா அப்பால. உன் உருட்டல உன் வீட்டுல வச்சுக்க, இது எங்க ஏரியா. அப்பால போயா.
என்ன என்னாச்சு? ஏன் இப்படி தூக்கத்துல கத்துறேல்? கனவு கண்டீங்களா? ஐயோ, குடம், குழாய், தண்ணி, சண்டை, சந்தியா, லவ், அப்ப அதெல்லாம் கனவா? இதுக்கு என்ன மரகிற கண்டுட்டோம்? என்னென்ன சொல்றேன்? நீங்க தான் செத்த காலை பிடிச்சு விடு, அசதியா இருக்குன்னு சொல்லிட்டு தூங்கிட்டீங்க. நான் அப்பையில இருந்து காலை பிடிச்சுண்டு உட்கார்ந்துட்டு இருக்கேன். நல்ல காலம், எல்லாம் கனவு. நாம இவங்க எல்லார்கிட்டயும் எவ்வளவு கோவமா அலட்சியமா பேசி நடந்துக்கிறோம். நாளைக்கே நாம உண்மையாவே ரிட்டையர் ஆயிட்டா நம்ம மேலேயே எல்லாம் திரும்பிக்கிறது இப்பதான் புரியுது. இனிமே நாம மத்தவங்களை மதிச்சு பேச கத்துக்கணும். அப்பதான் நாளைக்கு நமக்கு மரியாதை கிடைக்கும். ஏமா சுச்சு, இவ்வளவு நேரம் என் காலைய பிடிச்சிட்டு இருந்த? கழுத்தை பிடிச்சிருக்கணும். கை வலிக்காத நோக்கு, இங்க வா, நான் உனக்கு கை பிடிச்சு விடுறேன். என்னன்னா சுச்சு கிச்சுன்னு எல்லாம் அச்சு பிச்சுன்னு பேசுறேன். உங்களுக்கு ஒன்னும் இல்லையே? எனக்கு ஒன்னும் இல்ல, இப்பதான் நான் ரொம்ப தெளிவா ஃபீல் பண்றேன். சரி சரி, நம்ம கல்யாண புரோக்கர் சீன நம்பரை கொடு. நம்ம சந்தியாவுக்கு ஒரு நல்ல வரனா பார்க்க சொல்லுவோம். நல்ல குழந்தை அது, எல்லாரையும் கூப்பிடு. அப்படியே ஏமா அங்க நிக்கிறீங்க? இங்க வாங்க, நீங்களே எங்க குடும்பம் தான். நல்லதொரு குடும்பம், பல்கலைக்கழகம். நல்லதொரு குடும்பம், பல்கலைக்கழகம். அன்புமணி வழ